12th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் யூனிட்டில் 5 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஹையர் எஜுகேஷன் போர்ஷனில் இருக்கக்கூடிய பார்ட் 6 வீடியோ. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வித்யாபீத் இஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் லேர்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட். வித்யாபீத்ங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் எல்எம்எஸ் பற்றி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லேர்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட் இது ரைட்டான்னு பார்க்கணும். HTML எடிட்டர் இஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் கிரியேட்டிங் வெப் பேஜஸ், இதுவும் ரைட்டான்னு பார்க்கணும். இது நமக்கு பார்த்துக்கிட்டே தெரியுது. HTML எடிட்டர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் கிரியேட்டிங் வெப் பேஜஸ் ரைட்டு. வித்யாபீத் இஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரைட்டானு பார்க்கலாம். இதுவும் ட்ரூ தான். பிகாஸ் வெப்-பேஸ்டு அப்ளிகேஷன் தட் அலோஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் டு எல்எம்எஸ்னாலே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அவங்க கொடுக்கும்போது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவும் வந்து ட்ரூ நம்பர்ஸ் சொல்லியிருக்கலாம். டு டெலிவர் ஆன்லைன் கோர்சஸ் மேனேஜ் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ட்ராக் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ், இதற்காக தான் இந்த எல்எம்எஸ் வந்து சிஸ்டம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் வித்யாபீத்ங்கிறது இருக்கின்றது. தென் வந்து HTML எடிட்டர் இஸ் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஃபார் கிரியேட்டிங் வெப் பேஜஸ். ட்ரூ. இது வந்து மார்க்அப் லாங்குவேஜ். HTML பற்றி ஈஸியாக நமக்கு தெரியும். கிரியேட் அண்ட் எடிட் HTML கோட் வித் லாங்குவேஜ் யூஸ்டு டு கிரியேட் வெப் பேஜஸ். இது வந்து வித்யாபீத்தோடது சிம்பிள். ஸோ நம்மளோட ஆன்சர் போத் மீ ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து HTML எடிட்டருடைய சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வேணும்னா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். இது மேட்சஸ் கோர் யூனிவர்சல் வேல்யூஸ் அண்ட் ஏரியா ரிலேட்டட் டு ஹியூமன் பர்சனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வேல்யூஸில் ட்ரூத், ரைட்டியஸ் கான்டக்ட், பீஸ், நான் வயலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹியூமன் பர்சனாலிட்டி, எமோஷன், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். எமோஷ்னல்னா பீஸ். எமோஷனல் இன்டராக்ஷன் ப்ரமோட்ஸ் ஹார்மோனி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு கம்பேஷன்ஸ். ஸோ எமோஷனல்ங்கிறதுக்கு வந்து பீஸ். பீஸ்னா எமோஷனல், ஆப்ஷன் நம்பர் 1. தென் செகண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல், நான் வயலன்ஸ். அதாவது அகிம்சான்னு சொல்லக்கூடியது நான் வயலன்ஸ் தான் வந்து இதனுடைய ஸ்பிரிச்சுவலுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸாகவே இருக்கக்கூடியது. ஸோ ஸ்பிரிச்சுவலுக்கு நான் வயலன்ஸ், டிக்கு ஆப்ஷன் நம்பர் 2. தென் நெக்ஸ்ட் ஃபிசிக்கலுக்கு வந்து ரைட்டியஸ் கான்டாக்ட். எத்திக்கல் அண்ட் மாரல் பிஹேவியர் இன் பிசிக்கல் ஆக்ஷன். ட்ரீட்டிங் அதர்ஸ் வித் ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ் அண்ட் கைண்ட்னஸ், அதுதான் ரைட்டியஸ் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தென் வந்து இன்டலெக்சுவல்னா ட்ரூத். இன்டலெக்சுவல்னா சீக்கிங் நாலேஜ், உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து உண்மையை தேடுதல் அப்படி சொல்லணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரூத்ஃபுல்னஸ் இன் தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக இன்டலெக்சுவலாக வந்து தேடக்கூடியது. இன்டலெக்சுவல் ட்ரூத். ரைட்டியஸ் வந்து பிசிக்கல், ஆப்ஷன் நம்பர் 3. ட்ரூத் வந்து இன்டலெக்சுவல். 4 3 1 2 4 3 1 2 ஆப்ஷன் நம்பர் 1 இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிட்டேஷன் கவுன்சில் இஸ் எ கான்ஸ்டிடியூண்ட் யூனிட் ஆஃப் யூஜிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? எஸ், ஆமாம். NAC வந்து யூஜிசினுடைய யூனிட் தான், கான்ஸ்டிடியூண்ட் யூனிட். நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை யூஜிசி வித் பர்பஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுங்கிறது கரெக்டு, பட் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை யூஜிசிங்கிறது ராங். ஏன்னா AICTCனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் NBA, நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸ். ஆப்ஷன் நம்பர் 2 வந்து இதனுடைய ஆன்சர். 2 ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரெடிட்டேஷன் கவுன்சில் NAC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ்னால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அசஸ் அண்ட் அக்ரெடிட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. NAC பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாஸில் கேட்டிருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே தனியாக எடுத்து நான் கொடுக்குறேன். நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிட்டேஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை AICTE to accredit technical programs and institution in India.
technical education, council for technical education. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸ். நமக்கு யூஜிசின்னு கொடுத்துருக்காங்க. ஏஐசிடிஸ்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், என்பிஐ. என்பிஏ சொல்லிட்டாலே ஏஐசிடிஇ. தென் இந்த ஸ்லைடில் நேக்குக்கும் என்பிஏக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இதை வந்து பார்த்துட்டு இந்த நேக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இந்த ஸ்லைட் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடும். Question number 4. Who was the chairman of Kothari Commission? Chairman of Kothari Commission, கோத்தாரிங்கிறது நமக்கு தெரியும். பட் இங்கே இனிஷியல் எல்லா இடத்துலையும் மாற்றிட்டாங்க, டிபிஎஸ்பிடிஹெச். ஸோ படிக்கும்போதே அவருடைய ஃபுல் நேமோட நம்ம சேர்த்து படிச்சுட்டா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். இதில் வந்து ஆப்ஷன் நம்பர் 1 டிஎஸ் கோத்தாரிங்கிறது தான், டாக்டர் டிஎஸ் கோத்தாரிங்கிறது தான் சேர்மன் ஆஃப் கோத்தாரி கமிஷன். இந்த ஸ்லைடில் கோத்தாரி கமிஷன்ஸ் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இருக்கிறது. இதனுடைய பீரியட் 64 to 66. தௌலத் சிங் கோத்தாரி அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபுல் நேம். அதனால டிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, தௌலத் சிங் கோத்தாரி. இந்த கோத்தாரிங்கிறது இவர் தான். இவருடைய முக்கியமாக சொல்ல போனோம்னா இவருடைய ப்ரப்போஸ்டு 10+2+3 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் இவருடைய கீ ஃபைண்டிங்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றியும் மேட்சஸ் பண்ணி சொல்லியிருந்துருக்காங்க. இதை ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கலாம். த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இதுவும் ஸ்டேட்மெண்ட். இந்த போர்ஷன் முழுக்குமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், ஆன்சர்ஸ் அண்ட் அண்ட்ரைசன் தான் வந்தது. இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, indigenous education was imparted at home in temples and gurukuls. In ancient India, students went to viharas for higher knowledge. விஹாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, புத்திஸ்ட் எஜுகேஷன் தங்கி படிக்கக்கூடிய இடம். குருகுல்ஸ்னால் ஹிந்துவோடைய தங்கி படிக்கக்கூடிய இடம். ஸோ இது ரெண்டுமே வந்து ஏன்ஷியன் இந்தியாவுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து ட்ரூவாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆதி காலத்தில் குருகுலத்தில் இருந்து படிக்கிற மாதிரி சிஸ்டம்ஸ் இருந்தது. இந்த விகாரஸுங்கிற புத்திஸ்ட் இதில் தான் வந்து monk monastic establishment where students especially who seeking higher knowledge and specialized teaching would reside the study under the guidance of learned monk. அவங்களுக்கு கீழே இருந்து படிக்கிறதுக்காக புத்திஸ்டோட மோனஸ்டிக் தான் வந்து விகாரஸ் அப்படி சொல்லக்கூடியது. அது குருகுல்ஸுங்கிறது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2ங்கிறது இதில் கரெக்ட், ட்ரூ. ஆப்ஷன் நம்பர் 1 வந்து இதனுடைய ஆன்சர். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.